தாவீது அமலேக்கியரை முறியடித்து சிக்லாகுக்கு திரும்பி வந்து 2 நாள் அங்கே இருந்த பின் 3ஆம் நாளிலே ஒரு அமலேக்கியனான வாலிபன் தாவீதிடத்தில் வந்து தாவீதினிடத்தில் தனக்கு வெகுமதி கிடைக்கும் என்று எண்ணி சவுலும் யோனத்தானும் பெலிஷ்தியருடனான போரில் மரித்ததாகவும் இஸ்ரவேல் தோற்கடிக்கப்பட்டதாகவும் காயப்பட்டிருந்த சவுலின் வேண்டுகோளின்படியே தான் சவுலை கொன்று போட்டதாகவும் கூறி அதற்கான அடையாளத்தையும் தாவீதினிடத்தில் காட்டினான். அதைக் கேட்ட தாவீதும் அவரோடு இருந்தவர்களும் அதற்காக மிகவும் அழுதார்கள். பின் சவுலை கொன்றேன் என்று கூறியதற்காக அந்த வாலிபனையும் கொன்று போட்டார்கள். பின் தாவீது தேவ ஆலோசனையின்படியே தன் மனைவிகளாகிய அகினோவாவோடும் அபிகாயிலோடும் தன்னோடு இருந்த சேவகர்களின் குடும்பத்தோடும் யூதாவை சார்ந்த எப்ரோனுக்கு சென்று அங்கு குடியிருந்தார். அப்போது அங்கே யூதாவிற்கு ராஜாவாக்கப்பட்டார். அவர் யூதாவிற்கு ராஜாவாக 7 வருடம் மற்றும் 6 மாதம் இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு கிட்டத்தட்ட 16 வயதில் சாமுவேல் மூலமாக ராஜாவாக அபிஷேகம் பெற்ற தாவீது தனது 30வது வயதில் யூதாவின் ராஜாவானார். தாவீது வாழ்ந்த அந்த யூதேய எபிரோன் மலை தேசமானது கோட்டைகள் நிறைந்ததும் அரணிப்பான ஊராகவும் கருதப்பட்டது. அந்த மலை தேசமானது யோசுவாவின் காலத்தில் கர்த்தருடைய தாசனாகிய காலேபின் சந்ததியாருக்கு சுதந்திரமாக கொடுக்கப்பட்டது. அந்த காலேபின் சந்ததியார்கள் ராட்சத பிறவிகளான மிகவும் உயரமான பலமுள்ள ஏனாக்கின் மனிதர்களை வீழ்த்தி அந்த தேசத்தில் வாழ்ந்து வந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தாவீது தன் 2 சகோதரிகளில் ஒருவராகிய செரியாவின் மகன்களில் ஒருவரும் யுத்த வீரனுமாகிய யோவாபை யூதாவின் படைத்தலைவனாகவும் அபிசாய் மற்றும் ஆசகேல் என்ற மற்ற 2வரை தன் இராணுவ சேவகர்களாகவும் இணைத்திருந்தார். சவுல் தனது சித்தப்பா மகனான அப்னேர் என்பவரை தனக்கு படைத்தலைவனாக நியமித்திருந்தார். அப்னேர் சவுல் மரித்ததும் சவுலுடைய 40 வயதுடைய மகனான இஸ்பாசேத் என்பவரை இஸ்ரவேலுக்கு ராஜா ஆக்கியிருந்தான். தாவீதின் எல்லை யூதாவை தாண்டி பெருகக்கூடாது என்று நினைத்த எப்னேர் இஸ்பாசேத்தின் படைகளை யூதாவின் எல்லையாக இருந்த கிபியோனின் குலத்தண்டையிலே நிறுத்தினான். யோவாப் அதை அறிந்து தாவீதின் சேவகர்களுடன் அங்கு சென்றான். அப்போது அப்னேர் யோவாபை பார்த்து, தெரிந்து கொள்ளப்பட்ட 12 பேர் தங்களுக்கு முன் சண்டை பண்ணி பலத்தை நிரூபிக்கட்டும் என்று சொல்ல, தாவீதின் சேவகர்களில் 12 பேரும் இஸ்பாசேத்தின் படைகளில் பென்யமீனை சார்ந்த 12 பேரும் சண்டை பண்ணும்படி விட்டார்கள். அதில் மொத்தமாக 24 பேரும் ஒருவரை ஒருவர் குத்திக் கொண்டு செத்தார்கள். அதனால் கலவரம் உருவானது. யோவாபின் படை முன்பு அப்னேரின் படை தோற்று ஓடினது. அப்னேரின் படையில் மொத்தமாக 372 பேரும் தாவீதின் படையில் மொத்தமாக 32 பேரும் மரித்தார்கள். அந்த போரின் போது மிகவும் வேகமாக ஓடக்கூடிய ஆசகேல் என்ற யோவாபின் சகோதரனும் அப்னேரால் கொல்லப்பட்டான். அவர்கள் சண்டை பண்ணின அந்த இடம் இன்று அல்ஜீப் என்று அழைக்கப்படுகிறது. மழைநீரை சேகரிப்பதற்காக கிபியோன் மக்கள் ஏற்படுத்தின அப்போதைய அந்த குளமும் இன்றும் உள்ளது. தாவீது தன்னோடு சிக்லாகிலிருந்து எப்ரோனுக்கு வந்திருந்த அகினோவாம் மற்றும் அபிகாயிலை தவிர யூதாவிற்கு ராஜா ஆனபின் மேலும் 4 பேரையும் திருமணம் செய்திருந்தார். அதில் கேசூரின் ராஜாவான தல்மாயின் குமாரத்தியாகிய இளவரசி மாக்காளும் ஒருவர். அந்த கேசூர் என்பது தற்போதைய கோலான் ஹைட் பகுதியாகும். அந்த மாக்காளுக்கு பிறந்தவர்கள்தான் அப்சலோம் மற்றும் தாமார். அந்த கேசூரை தேவன் யோசுவாவின் காலத்தில் இஸ்ரவேலுக்கு கொடுக்காததால் அது தனி நாடாகவே இருந்தது. பின் சீரியர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டது. 1967வது வருடம் நடந்த 6 நாள் போருக்குப் பின் அந்த இடம் இஸ்ரவேலுடன் இணைந்தது. அகினோவாமிடத்திலே பிறந்த அம்னோன் என்பவர் தாவீதின் முதல் மகனாவார். அபிகாயிலுக்கு பிறந்த கீலேயாப் என்பவர் தாவீதின் 2ஆம் மகனாவார். மாக்காள் பெற்ற அப்சலோம் தாவீதின் 3ஆம் குமாரன். 4ஆம் குமாரன் யூதேய பெண்ணான ஆகீத் பெற்ற அதோனியா என்பவர். 5ஆம் குமாரன் அபித்தால் பெற்ற செபத்தியா என்பவர். 6ஆம் குமாரன் தாவீதின் மனைவியாகிய எக்லாளிடத்தில் பிறந்த இத்ரேயாம் என்பவன். இவ்வாறு தாவீதிற்கு எப்ரோனிலே 6 குமாரர்கள் இருந்தார்கள். இஸ்பாசேத்தின் படைக்கும் தாவீதின் படைக்கும் அவ்வப்போது யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. தாவீதின் குடும்பமும் அவன் படையும் வரவர விருத்தி அடைந்து கொண்டிருந்தது. ரிஸ்பாள் என்னும் சவுலின் மறுமனையாட்டியை குறித்து இஸ்பாசேத்திற்கும் அப்னேருக்கும் எழுந்த வாக்குவாதத்தால் அப்னேர் மிகவும் கோபம் கொண்டு ராஜ்யபாரம் முழுமையாக தாவீதினிடத்தில் திருப்பும்படியும் தாவீதோடு உடன்படிக்கை பண்ணும்படியும் பேச தன் சேவகர்களை தாவீதிடத்தில் அனுப்பினான். அப்போது தாவீது உடன்பட்டு தன் மனைவியாகிய மீகாளை அழைத்து வரும்படி கூறினார். அவ்வாறு சவுலால் பென்யமீனின் எல்லைக்கு உட்பட்ட பல்தி என்ற மனிதனுக்கு
மனைவியாக கொடுக்கப்பட்டிருந்த மீகாளையும் தன்னோடு 20 பேரையும் அழைத்துக்கொண்டு அப்னேர் தாவீதிடத்தில் வந்தான். அங்கே தாவீது அவர்களுக்கு பெரிய விருந்து செய்து உடன்படிக்கை பண்ணி சமாதானத்தோடே போகவிட்டார். போருக்கு சென்றிருந்த யோவாப் திரும்பி வந்து அப்னேர் வந்ததையும் தாவீது விருந்து செய்து சமாதானத்தோடே அவனை போகவிட்டார் என்று அறிந்து மிகவும் கோபம் கொண்டு தாவீதினிடத்தில் இதை குறித்து பேசினார். பின் தாவீதிற்குத் தெரியாமல் 2 முதல் 3 கிலோமீட்டர் தொலைவை கடந்திருந்த அப்னேரை அழைத்துவர் ஆட்களை அனுப்பி தன் தம்பியாகிய ஆசகேலை கொன்றதின் மித்தம் அப்னேரை கொன்றான். இதை அறிந்த தாவீது யோவாபை சபித்து அப்னேரை அடக்கம் பண்ணி அவனுக்காக துக்கம் அனுசரிக்க கட்டளையிட்டு அவரும் சூரியன் அஷ்டமிக்கும் மட்டும் உண்ணாதிருந்தார். பென்யமீன் கோத்திரத்தை சார்ந்த சகோதரர்களாகிய ரேகாப் மற்றும் பானா என்ற 2 இஸ்பாஷேத்தின் படைத்தலைவர்கள் இஸ்பாஷேத் மத்தியான வேளையில் தன் மனைவியோடு உறங்கிக் கொண்டிருந்த போது அவன் வீட்டிற்குள் நுழைந்து அவனை கொன்று அவன் தலையை உருவி எப்ரோனில் இருந்த தாவீதிடத்தில் கொண்டு வந்தார்கள். அதை பார்த்த தாவீது ரொம்ப கோபம் கொண்டு அவர்களை கொன்று போட்டார். இஸ்பாசேத்தின் தலையை எடுத்து எப்ரோனிலே அப்னேர் அடக்கம் பண்ணப்பட்ட இடத்திலே அடக்கம் பண்ணி அவனுக்காக துக்கம் அனுசரித்தார்கள். தேவன் தாவீதிற்கு போகச் சொன்ன அந்த எப்ரோன் தேசமானது யூதா கோத்திரத்தை சார்ந்த காலேபின் சந்ததியார்களுக்கு மாத்திரம் கொடுக்கப்படாமல் குறிப்பாக அதிலுள்ள பட்டணங்கள் ஆரோனின் சந்ததியார்களாகிய லேவியர்களுக்கும் கொடுக்கப்பட்டது. ஏனெனில் அங்குதான் ஆபிரகாம், ஈசாக்கு மற்றும் யாக்கோபு புதைக்கப்பட்டிருந்தார்கள். மேலும் அது தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அடைக்கலப் பட்டணமாகவும் இருந்தது. அக்காலத்தில் தேவனாகிய கர்த்தருடைய பெட்டி கிபியாவிலே இருந்தபோதிலும் லேவியர்கள் இஸ்ரவேலுக்குள் சிதறியிருந்தபோதும் எப்ரோனிலேதான் அதிகமான லேவியர்கள் வாழ்ந்து அவருடைய கட்டளையை போதித்து வந்தார்கள். அங்கே வாழ்ந்த கோராகின் புத்திரர்களாகிய லேவியர்களிடத்தில்தான் தாவீதுதான் அப்போது எழுதிய பாடல்களை ஒப்புவித்தார். சங்கீதம் 63 யூதேயா காட்டில் இருந்தபோதும் சங்கீதம் 54 சீப் ஊரார் தன்னை காட்டிக் கொடுப்பதை அறிந்தபோதும் சங்கீதம் 57 மற்றும் 147 அதுல்லாம் என்ற கெபியிலே அவர் இருந்தபோதும் சங்கீதம் 52 அகிமேலேக்கு தனக்கு உதவியதை ஏதோமியர்கள் சவுலிடத்தில் அறிவித்தபோதும் பாடப்பட்டவை. அது மட்டுமின்றி சங்கீதம் 18, 23, சங்கீதம் 4 மற்றும் 5 அவர் எப்ரோனுக்கு வந்த பின் பாடப்பட்டவைகள் என்பது குறிப்பிடத்தக்கது. The Lord is my shepherd, I lack nothing. யோசுவாவின் நாட்களில் துரத்தப்படாமல் இருந்த எபூசியர்கள் அப்போது எருசலேமில் வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் நோவாவின் மகனாகிய காமீன் சந்ததியானவர்கள். அந்த எருசலேம் உயரமான மதில்களும் அரண்களும் நிறைந்த பட்டணமாக கருதப்பட்டது. அந்த எபூசியர்கள் எருசலேமை சுற்றி அமைந்துள்ள கீதரோன், இன்னோம், ரெப்பாயாம் பள்ளத்தாக்குகளில் கோதுமை, பார்லி, திராட்சை, அத்தி முதலானவைகளை விளைவித்து ஒளிவ மரங்களை நட்டு தங்கள் ஆடு மாடுகளை மேய்த்து அதை வர்த்தகமாக செய்து அருகில் இருந்தவர்களுக்கும் விற்று வந்தார்கள். கோட்டைக்குள்ளும் தங்களுக்கு தேவையானதை விளைவித்தார்கள். அதற்கான தண்ணீரை கோட்டையிலிருந்து சுரங்கம் அமைத்து பெற்றனர்கள். அதற்கான ஆதாரங்களும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. Incredible. The passage to the spring. This aligns perfectly with the account of David. இஷ்போசேத் மரித்ததும் தனது 37ஆம் வருடம் 6ஆம் மாதத்தில் முழு இஸ்ரவேலுக்கும் ராஜா ஆக்கப்பட்டிருந்த தாவீது யோசுவாவின் காலத்தில் துரத்தப்படாமல் இருந்த அந்த எபூசியர்களை தன் படையோடு துரத்த புறப்பட்டார். அப்போது எபூசியர்கள் தாவீதால் கோட்டையை பிடிக்க முடியாது என்று எண்ணி அவனை ஏளனம் செய்தார்கள். Even our blind and lame people could defend this city, Toy. You'll never get in. அப்போது கோபம் கொண்ட தாவீது தன் சேவகர்களை நோக்கி எபூசியர்களை அழித்து கோட்டையை யார் பிடிகிறார்களோ அவர்களை முழு இஸ்ரவேலுக்கும் படைத்தலைவனாக்குவதாக கூறினார். அப்போது யோவாப் முன் புறப்பட்டு கோட்டையை பிடித்து முழு இஸ்ரவேலுக்கும் படைத்தலைவனானான். அன்றைய நாட்களில் கட்டிடக்கலையில் நிபுணர்களாக இருந்த இன்றைய லெபனோனைச் சார்ந்த ஜனங்களையும் கட்டிடம் கட்ட தேவையான பொருட்களையும் அந்நாளில் லெபனோனை ஆட்சி செய்த ஈராம் என்ற ராஜாவிடமிருந்து பெற்று அவரோடு உடன்படிக்கை பண்ணி தாவீது தான் வசிப்பதற்காக ஒரு அரண்மனையை அங்கே கட்டினார். அந்த இடத்திற்கு பின்னர் தாவீதின் நகரம் என்று பெயரிடப்பட்டது. தாவீது முழு இஸ்ரவேலுக்கும் ராஜா ஆனபின் இன்னமும் அதிக மனைவிகளையும் மறுமனையாட்டிகளையும் கொண்டார். முழு இஸ்ரவேலுக்கும் தாவீது ராஜா ஆனார் என்று கேள்விப்பட்ட பெலிஸ்தியர் அவன் இருந்து கோட்டையின் அருகில் இருந்த ரெப்பாயிம் என்ற பள்ளத்தாக்கிலே கூடினார்கள். தாவீது தேவ ஆலோசனையின்படியே அவர்களை வீழ்த்தி துரத்தினார். அவர்கள் விட்டுச் சென்ற விக்கிரங்களையும் சுட்டெரித்தார். மீண்டும் பெலிஸ்தியர் ரெப்பாயிம் பள்ளத்தாக்கிலே கூடினார்கள். எப்படி தேவன் சவுலை
3 நாள் சாமுவேல் வரும் வரை கேபாவிலே பொறுமையாயிருக்கச் சொல்லி சோதித்தாரோ அப்படியே தாவீதிடத்தில் பெலிஷ்தியரை பின்புறமாக சுற்றி வளைத்து கோதுமை விளையும் செழிப்புமிக்க ரெப்பாயும் பள்ளத்தாக்கிலே இயற்கையாக விளைந்திருக்கும் மற்றும் காற்று அதன் இழையில் பட்டதும் இரைச்சலை ஏற்படுத்தக்கூடிய முள்பெரி மரத்தின் சத்தம் கேட்கும் வரை பொறுமையாக இருக்கக் கூறினார். சவுலைப் போல் இராமல் தாவீது தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவன் கூறின சத்தம் கேட்கும் வரை பொறுமையாக இருந்து பெலிஷ்தியரை முறியடித்தார். அந்நாட்களில் தாவீது கர்த்தருடைய பெட்டியை கிபியாவிலிருந்து தன் கோட்டைக்கு எடுத்து வர தான் தெரிந்து கொண்ட 30,000 பேரோடே அங்கே வந்தார். சாமுவேலின் நாட்களில் கர்த்தருடைய பெட்டி கீரியாத்யாரீமிலே தேவனால் உடன்படிகை பெட்டிக்குள் பார்த்த பெத்சேமேஷின் மனிதர்கள் கொல்லப்பட்ட பின் அபினதாப் என்ற மனிதனுடைய வீட்டிலே வைக்கப்பட்டிருந்தது. அந்த இடம் கிபியா என்றும் அழைக்கப்படும். அவர் மகனாகிய எலியாசர் அதை பாதுகாத்து வந்தார். தாவீதின் நாட்களில் எலியாசரின் சந்ததியார்களாகிய ஊசாவும் ஆகியோவும் அதை பாதுகாத்து வந்தனர். அன்று பெலிஸ்தியர் செய்தது போலவே புதுமாட்டு ரதத்தில் உடன்படிக்கை பெட்டியை ஏற்றினார்கள். தேவதாரு மரத்தால் பண்ணப்பட்ட சகலவித கீத வாத்தியங்களோடும் சுரமண்டலம், தம்புரு மேளம், வீணை, கைத்தாளம் ஆகிய இவைகளோடும் கர்த்தருக்கு முன்பாக ஆடிப்பாடிக்கொண்டு புறப்பட்டார்கள். உடன்படிக்கை பெட்டியை அதற்குரிய கைப்பிடியை பயன்படுத்தி மட்டுமே தூக்க வேண்டும் என்பதும் உடன்படிக்கை பெட்டியை தொடுகிற எவனும் கொல்லப்பட வேண்டும் என்பதும் தேவக் கட்டளையாக இருந்தது. அப்போது மாடு பெட்டியை அசைத்ததால் ஊசா தன் கையை நீட்டி உடன்படிக்கை பெட்டியை பிடித்தார். அதனால் கோபம் கொண்ட கர்த்தர் அவனை கொன்றார். அதனால் தாவீது பயந்து கர்த்தருடைய பெட்டியை ஊசா மரித்த இடத்திற்கு அருகில் இருந்த லேவியனாகிய ஓபேத் ஏதோம் என்ற மனிதனுடைய வீட்டிலே வைத்தார்கள். அவ்வாறு உடன்படிக்கை பெட்டி 3 மாதம் ஓபேத் ஏதோமின் வீட்டில் இருந்தது. உடன்படிக்கை பெட்டியின் மித்தம் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டை மிகவும் ஆசீர்வதித்தார் என்று கேள்விப்பட்ட தாவீது ஓபேத் ஏதோமின் வீட்டிலிருந்து தேவனுடைய பெட்டியை முன்பு செய்தது போல கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தன் முழு பலத்துடனும் நடனமாடிக்கொண்டு எருசலேமிற்கு கொண்டு வந்தார். அவ்வாறு வருவதை பார்த்த தன் முதல் மனைவியும் சவுலின் மகளுமான மீகாள் தன் மனதிலே தாவீதை அவமதித்து அதை குறித்து தாவீதிடத்தில் பேசினாள். அதனால் தேவன் அவள் கர்ப்பத்தை அடைத்தார். அவள் சாகும் வரை குழந்தையில்லாமல் இருந்தாள். அந்த பெட்டியை எடுத்து வந்த தாவீது தன் கோட்டைக்கு அருகே அன்று ஏலி சாமுவேல் நாட்களில் சீலோவில் திரைச்சீலையில் வைத்ததிருந்தது போல மோசேயின் கட்டளையின்படியே திரைச்சீலையிலே அதற்குரிய இடத்திலே வைத்தார். பின் தாவீது கர்த்தருக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்று விரும்பி தீர்க்கதரிசியாக இருந்த நாத்தானிடத்தில் விசாரித்தார். அப்போது தேவ வார்த்தையாக அவர் கட்டக்கூடாது என்றும் அவர் குமாரனின் நாட்களில் அது அவர் குமாரன் மூலமாக கட்டப்படும் என்றும் அறிந்து கொண்டார். அப்பொழுது தாவீது ராஜா உபவாசித்து, கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம் என்று சொல்லி நன்றி சொன்னார். Oh Lord God, how much am I to bring me this far? And how much is my house? தேவன் தாவீதோடே இருந்ததால் சவுலின் நாட்களிலிருந்து இஸ்ரவேலுடன் போர் செய்து கொண்டு வந்த பெலிஷ்தியரை ஒடுக்கி அவர்களின் முக்கிய நகரங்களில் ஒன்றாகிய காத் பட்டணத்தை பிடித்தான். அதாவது இன்றைய டெலெஸ் சாஃபி ஆகும். மேலும் அருகில் இருந்த மோவாபியரையும் ஒடுக்கி அவர்களில் 1 பங்கு மனிதரை கொன்று 1 பங்கு மனிதரை கப்பம் கட்ட வைத்தார். சீரியர்களின் வம்சாவளியை சார்ந்த சோஃபா நாட்டை ஆட்சி செய்த ஆதாதேசார் என்னும் ராஜாவையும் வீழ்த்தி அவனுக்கு இருந்த அனைத்தையும் அழித்து அவர்களிடமிருந்து 100 ரதங்களை எடுத்துக்கொண்டார். ஆதாதேசாருக்கு உதவி செய்ய சீரியர்கள் வந்தபோது அவர்களையும் தாவீது வீழ்த்தி 20,000 பேரை கொன்று அவர்களை கப்பம் கட்ட வைத்தார். மேலும் ஆதாதேசாரிடமிருந்த பொன் பரிசைகளையும் திரளான வெண்கலத்தையும் எடுத்து எருசலேமிற்கு கொண்டு வந்தார். தாவீது ஆதாதேசாருடைய எல்லா இராணுவத்தையும் வீழ்த்திய செய்தியை ஆமாத்தின் ராஜாவாகிய தோயி கேட்டதும் தன் குமாரனாகிய யோராம் மூலம் தாவீதிற்கு வாழ்த்து சொல்லி தாவீதிற்கு திரளான வெள்ளி, பொன் மற்றும் வெண்கலத்தை பரிசாக கொடுத்து அனுப்பினான். தாவீது எல்லாவற்றையும் பிரதிஷ்டை பண்ணி கர்த்தருடைய ஆலயத்திற்கென்று வைத்தார். அருகில் இருந்த ஏதோமியரையும் ஒடுக்கி கப்பம் கட்ட வைத்தார். தன்னோடு உடன்படிக்கை செய்திருந்த யோனத்தானுக்கு 2 கால்களும் முடமான மேவிபோசேத் என்ற மகன் இருப்பதாக தாவீது அறிந்து யோனத்தானுக்கு செய்து கொடுத்த உடன்படிக்கையின்படி மேவிபோசேத்தை தன்னோடு வைத்து பராமரித்தார். சவுல் தான் ராஜா ஆனபின் விரட்டிய அம்மோனியர்களின் ராஜாவும் தனக்கு சவுலின் நாட்களில் உதவி செய்தவருமாகிய நாகாஷ் என்ற ராஜா அப்போது மரித்தார். அதை அறிந்த தாவீது அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல தன் சேவகர்களை அனுப்பினார். அப்போது ராஜாவாகான நாகாஷின் மகன்
ஆனூன் தாவீதின் சேவகர்களை அசிங்கப்படுத்தி ஒரு பக்க தாடியை சிரைத்து அனுப்பினான். மேலும் ஆனூன் அருகிலுள்ள நாடுகளிடமிருந்து திரளான பேரை கூலிப்படையாக வாங்கி மிகப்பெரிய படையுடன் தாவீதை எதிர்க்க புறப்பட்டான். அவ்வாறு இஸ்ரவேலை 2 திசையிலிருந்தும் தாக்க அணிவகுத்து நின்றார்கள். அதனால் தாவீது யோவாபை அனுப்பினார். இஸ்ரவேலின் படைத்தலைவனாகிய யோவாப் தன் படையில் ஒரு பகுதியை தன்னிடமாகவும் இன்னொரு பகுதியை தன் தம்பியாகிய அபிசாயிடமும் ஒப்புவித்து 2 திசையிலும் சென்றார்கள். யோவாபின் முன் சீரியர்கள் தோற்கடிக்கப்பட்டவர்களாய் ஓடினார்கள். அதை பார்த்த அம்மோனியர்களும் அபிசாய்க்கு முன்பாக பயந்து ஓடினார்கள். ஓடிப்போன சீரியர்கள் ஒன்று கூடி மற்ற எல்லையிலிருந்த அனைவரோடும் தாவீதை எதிர்க்க ஏலாமுக்கு வந்தார்கள். ஆதாதேசாருடைய படைத்தலைவனாகிய சோபாக் அவர்களுக்கு முன்னாலே சென்றான். அப்போது தாவீது அவர்களுடைய இராணுவத்தை வீழ்த்தி சோபாக்கையும் கொன்றார். அதை கேள்விப்பட்ட மற்ற அண்டை நாட்டினர் தாவீதுக்கு பயந்து அவருடைய உடன்படிக்கை பண்ணினார்கள். அக்காலத்தில் ராஜாக்களால் குளிர் மற்றும் மழைக்காலங்களில் தனது படையை போருக்கு அனுப்ப முடியாது. ஏனெனில் அக்கால போர் முறையானது அதற்கு ஏதுவாக இருக்காது. அதனால் வசந்த காலத்தில் மட்டுமே போர் நடக்கும். மேலும் போர் தொடுக்க வந்தது கோட்டை அல்லது பெரிய மதில்களுள்ள நகரம் என்றால் மதில்களை நெருங்காமல் எதிரி நாட்டின் மதிலை சுற்றி தனது படையை நிறுத்தி அவர்களாகவே பசியினால் வெளியே வந்து சரணடையும் வரை காத்து இருப்பார்கள். அவ்வாறு நடக்க 3 மாதம் கூட செல்லலாம். மதில்களை உடைக்கத்தக்க சாதனங்கள் அப்போது கண்டுபிடிக்கப்படவில்லை. பின்வந்த உசியா என்ற யூத ராஜாதான் அம்மாதிரியான மதில்களை உடைக்கத்தக்க உபகரணங்களை கண்டுபிடித்து அதை நடைமுறைப்படுத்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது. அம்மாதிரியான வசந்த காலம் வந்ததும் தாவீது தன் சேவகர்களை அவமானப்படுத்தி தன்னோடு போருக்கு வந்த அம்மோனியர்களாகிய நாகாஷின் மகனான ஆனூனையும் அம்மோனியரையும் அழிக்க யோவாபிற்கு கட்டளை கொடுத்து ரப்பாவிற்கு அனுப்பினார். தாவீது போகச் சொன்ன அந்த ரப்பா பட்டணமானது மிகவும் பாதுகாப்பானதும் மதில்கள் உள்ள பட்டணமாகவும் இருந்தது. அது எருசலேமிலிருந்து அவர்கள் தெரிந்து கொண்ட பாதையை பொறுத்து 70 முதல் 100 கிலோமீட்டர் தொலைவில் இருந்திருக்கும். அச்சமயத்தில் சாயங்கால வேளையில் தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து தன் அரண்மனையின் மேல் பகுதியில் உப்பரிகையின் மேல் உலாத்திக் கொண்டிருந்தார். அந்த அரண்மனை உயரமாக சீயோன் மலை மீது கட்டப்பட்டிருந்தது. அவரின் மிக முக்கியமான சேவகர்களும் மனைவிகளும் கோட்டைக்குள் இருந்தார்கள். மற்ற சேவகர்களின் வீடுகள் அந்த மலையின் சரிவிலே அமைந்திருந்தது. அவ்வாறு தாவீது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீயை உப்பரிகையின் மேலிருந்து கண்டார். ஸ்நானம் என்று தமிழில் பயன்படுத்தப்பட்டுள்ள அந்த வார்த்தைக்கு எபிரேய மொழியில் மிக்வே என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. அது சாதாரணமாக குளிப்பது அல்ல. அது மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படி ஓடும் தண்ணீரில் மாதவிடாயின் இரத்தப்போக்கு நின்றதும், அதாவது 7ஆம் நாளிலே செய்யப்படும் ஒரு சடங்கு. அந்த சடங்கு ஓடும் தண்ணீரில் செய்யப்பட்ட வேண்டும். அரச குடும்பத்தை சார்ந்தவர்கள் அதற்காகவே தங்கள் வீட்டிலே 7 படிகளுள்ள தொட்டியை அமைத்து தங்கள் இரத்தப்போக்கு நின்றதும் அச்சடங்கை செய்து வந்தார்கள். அது பெண்கள் மட்டுமில்லாமல் தீட்டுள்ள ஆண்களும் செய்து வந்தார்கள். தாவீது கண்ட அந்த பெண்ணிற்கு பத்சேபாள் என்று பெயர். அவரின் தகப்பனாராகிய எலியாமும் அவர் கணவராகிய ஊரியாவும் தாவீதின் படையிலிருந்து யோவாபுடன் ரப்பாவை அழிக்கச் சென்றிருந்தார்கள். அவரின் தாத்தாவாகிய ஆகிதோப்பேல் தாவீதின் ஆலோசகராகவும் இருந்தார். அவள் அழகுள்ளவள் என்று கண்டு அவள் யார் என்று அறிந்தும் தாவீது அவளை அழைப்பித்தார். அந்நாட்களில் ராஜாவை தேவதூதனுக்கு சமமாக ஜனங்கள் பார்த்து வந்தார்கள். அதனால் பத்சேபாள் மறுக்க முடியாமல் தாவீதின் தீண்டுதலுக்கு உள்ளாக்கப்பட்டு கர்ப்பந்தரித்தாள். பின் பத்சேபாள் கர்ப்பந்தரித்ததை அறிந்த தாவீது அந்த கற்பம் ஊரியா மூலமாக நடந்தது என்று மற்றவர்களை நம்ப வைக்க யோவாபிடத்தில் ஆட்களை அனுப்பி போரில் இருந்த ஊரியாவை வரவழைத்து அவனை வீட்டுக்கு போக கட்டளையிட்டார். ஊரியா மறுக்கவே அடுத்த நாள் அவனை வெறிக்க வைத்து மீண்டும் வீட்டுக்கு போக கட்டளையிட்டார். ஆனால் அவரோ தாவீதின் சேவகர்கள் யுத்தத்தில் இருக்கும்போது தான் மகிழ்ச்சியாக இருக்க எப்படி போக முடியும் என்று சொல்லி போகாதிருந்தான். பிறருடைய மனைவியோடு விபசாரம் செய்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்பது கட்டளையாக இருப்பதால் ஜனங்களுக்கு பயந்து தான் சாகாமல் இருக்க தாவீது ஊரியாவை போரிலே மடியவிடும்படி விட்டு பின்வாங்க யோவாபிற்கு கடிதம் எழுதி ஊரியாவிடத்திலேயே கொடுத்து அனுப்பினார். அவ்வாறு யோவாப் செய்ய ஊரியா மரித்தான். பின் பத்சேபாளை வரவழைத்து தனக்கு மனைவியாக்கிக் கொண்டார். தேவன் பொதுவாக தேவ கட்டளையை அறிந்தும் அதற்கு எதிராக செய்கிற அல்லது அதற்கு எதிராக யோசிக்கிற எந்த ஒரு மனிதனையும் தடுப்பதில்லை. ஏனெனில் மனிதர்கள் தேவனைப் போல சுயாதீனர்களாயிருக்கும்படி தேவனால் படைக்கப்பட்டவர்கள். தேவன் எந்த ஒரு மனிதனையும் கட்டாயப்படுத்துகிறவர் அல்ல. அதனால்தான் அன்று ஆதாம் பாவம் செய்கிற போது அவனை தடுக்கவில்லை.
ஆனால் ஆதாம் காலத்திலிருந்து இன்று வரை தேவ கட்டளைக்கு எதிராக செய்தவர்களை தண்டியாமல் விட்டதும் இல்லை, விடுவதும் இல்லை. இம்மையில் மாத்திரமல்ல, மறுமையிலும் தண்டிப்பார். அவ்வாறு தாவீது பத்சேபாளை தவறாக பார்த்ததிலிருந்து தாவீது பத்சேபாளை மனைவியாக்கி கொண்டதுவரை பொறுமையாக பார்த்து கொண்டிருந்த தேவன் தாவீதை கொன்று போட சித்தமாகி நாத்தான் தீர்க்கதரிசியை தாவீதிடத்தில் அனுப்பி அவன் பாவத்தை அவனுக்கு உணர்த்தினார். அப்போது தாவீது மனந்திரும்பி தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்மைப்படுத்தியதால் தேவனும் அவரை கொல்லாமல் விட்டார். இருப்பினும் அவர் செய்த அந்த பாவத்திற்கு தண்டனை கொடுக்கப்படும் என்றும் பத்சேபாளுக்கு பிறக்கும் அந்த குழந்தை மரிக்கும் என்றும் கூறினார். தாவீது தன்னை தேவனுக்கு முன் தாழ்மைப்படுத்தினதை அவர் பாடின சங்கீதம் 51 அறிந்து கொள்ளலாம். Do not cast me away from your presence, and do not take your Holy Spirit from me. தாவீதிற்கு பத்சேபாளின் மூலமாக பிறந்த முதல் குழந்தையை தாவீது உபவாசித்து வேண்டிக் கொண்ட பின்னும் தேவன் தாவீதிற்கு கூறியிருந்தபடியே கொன்றார். பின் தாவீது எழுந்து பத்சேபாளுக்கு ஆறுதல் கூறினார். அவர்களுக்கு பிறந்த சாலமோன் என்ற 2ஆம் மகனை தேவன் மிகவும் நேசித்தார். யோவாப் மீண்டும் அடுத்து வந்த வசந்த காலங்களில் ரப்பா பட்டணத்திற்கு சென்று அம்மோனியரை முறியடித்தான். பின் யோவாப் தாவீதை அழைப்பித்து தாவீதின் மூலம் பட்டணம் பிடிக்கப்பட்டு ராஜாவாகிய ஆனூனையும் கொன்றார். சவுல் எப்படிதான் வாழ்ந்த காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள் உயரமுள்ளவரும் பலம் உள்ளவருமாய் கருதப்பட்டாரோ அப்படியே தல்மாய் அரசரின் மகளாகிய மாக்காளுக்கு பிறந்த அப்சலோம் என்ற தாவீதின் மகனும் மிகவும் அழகுள்ளவராக இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் கருதப்பட்டார். பழைய ஏற்பாட்டில் எந்த ஒரு மனிதனை குறித்தும் வேதம் சொல்லாதபடி அவரின் உச்சி தொடங்கி உள்ளங்கால் மட்டும் எந்த குறையும் இல்லாதிருந்தார். அவர் மிகவும் தடிமனான மற்றும் நீளமான முடியை கொண்டிருந்ததாகவும் அவர் ஆண்டுக்கு ஒரு முறை கத்தரிக்கும் அவரின் தலைமுடியின் எடை மட்டுமே கிட்டத்தட்ட 2.5 கிலோ என்றும் வேதம் பதிவிட்டுகிறது. ஒரு பெண்ணின் அடர்ந்த தலைமுடி கூட 500 கிராமை கூட தாண்டாது என்பது குறிப்பிடத்தக்கது. அவரின் தங்கையாகிய தாமாரும் மிகவும் அழகான பெண்ணாக பார்க்கப்பட்டார். ஜனங்கள் மட்டுமில்லாமல் தாவீதும் அப்சலோமை நேசித்தார். தாவீதின் முதல் மகனும் அகினோவாம் என்ற பெண்ணிடத்தில் பிறந்த அம்னோன் தாமாரின் மேல் மோகம் கொண்டான். பின் ஒரு பொல்லாத தோழனின் ஆலோசனையின்படியே அம்னோன் தான் வியாதியாயிருக்கிறவன் போல காண்பித்து தன் தங்கையாகிய தாமாரை வரவழைத்து அவளை கற்பழித்து அவளை மிகவும் வெறுத்து அனுப்பினான். அம்மோன் தாவீதிற்கு பின் சிங்காசனத்தில் ஏறக்கூடிய முதல் மகனாயிருந்ததாலும் அம்னோனை தண்டித்தால் ராஜ்யம் பிளவுபடக்கூடும் என்று எண்ணி அம்னோனை தண்டிக்கவோ கண்டிக்கவோ தாமாருக்கு நீதி கொடுக்கவோ தாவீது தவறினார். அதனால் தாமார் தன் வீட்டிலேயே மிகவும் துக்கப்பட்டவளாயிருந்தாள். பின் தன் தங்கை கற்பழிக்கப்பட்டதற்காக அப்சலோம் சமயம் பார்த்து அம்னோனை கொன்று தன் தகப்பனாகிய தாவீது ராஜாவிற்கு பயந்து தன் தாத்தா ஆட்சி செய்து வந்த கேசூருக்கு சென்றுவிட்டார். தாவீது தன் மகனாகிய அப்சலோமிற்காக துக்கமாக இருக்கிறார் என்று அறிந்த யோவாப் தாவீதிடம் பேசி அப்சலோமை கேசூரிலிருந்து வரவழைத்தான். இருப்பினும் அப்சலோம் அம்னோனை கொன்றதற்காக தாவீது அவனை கோட்டைக்குள்ளே வர அனுமதி கொடுக்காமல் எருசலேமிலேயே இருந்த அப்சலோமின் வீட்டிற்கு போக கட்டளையிட்டார். அவ்வாறு அப்சலோமின் முகத்தை பார்க்காமல் 2 வருடம் இருந்தார். தான் 2 வருடத்திற்கு பின்னும் கோட்டைக்குள் செல்ல முடியாமல் போனதால் யோவாப்பை அழைக்கும்படி அவன் வயலை சுட்டெரித்து யோவாப்போடே பேசி தாவீதுக்கு முன் அழைத்து கொண்டு வரப்பட்டான். அவன் ராஜ்யத்தை கைப்பற்ற நினைத்து தாவீதிற்கு எதிராக புரட்சி செய்து ஜனங்களையும் தன் பக்கமாக இழுக்கத் தொடங்கி எப்ரோனுக்குச் சென்று தன்னை ராஜாவாக பிரதிஷ்டை பண்ணினான். பத்சேபாளின் தாத்தாவாகிய அகிதோபேலும் அப்சலோமோடே இணைந்திருந்தார். கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட தன் பேத்தியாகிய பத்சேபாளின் மித்தமே அப்சலோம் கிளர்ச்சி செய்யவும் தாவீதை கொன்று ராஜ்யத்தை பிடிக்கவும் அகிதோபேல் மூலமாக ஏவப்பட்டார் என்று வேத வல்லுநர்கள் கூறுவதுண்டு. அவ்வாறு அப்சலோம் எப்ரோனிலே ராஜாவாக்கப்பட்டான் என்று தாவீது கேள்விப்பட்டார். தாவீதும் அவன் படையும் மிகவும் பலசாலிகளான போர் வீரர்களாக இருப்பினும் அப்சலோம் மூலமாக செய்யப்பட்ட அந்த சூழ்ச்சி பத்சேபாளின் மித்தமாக தனக்கு தேவன் கொடுத்த தண்டனை என்று அறிந்து அரண்மனையை பாதுகாக்க தன் 10 மறுமனையாட்டிகளை மாத்திரம் மீதம் வைத்து தன்னோடு இருந்தவர்களுடன் தன்னை மிகவும் தாழ்த்தி தன் முகத்தை மூடிக்கொண்டு அழுதவனாய் கால்நடையாக தன் கோட்டைக்கு அருகில் இருந்த கீதரோன் பள்ளத்தாக்கை கடந்து ஒலிவமலையின் மேல் ஏறி அங்கு ஜெபித்து சங்கீதம் 3ஆம் அதிகாரத்தை இயற்றினார். அங்கு ஊசாய் என்ற தாவீதின் ஆலோசகர் தாவீதை சந்தித்தார். பின் தாவீதால் அப்சலோம் இடத்திற்கு தன் தூதுவராக அனுப்பி வைக்கப்பட்டிருந்தார். அந்த இடத்தின் மிக அருகில்தான் நம் இரட்சகர் ஜெபித்த கெத்செமனே தோட்டமும் அமைந்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. ஒலிவமலையிலிருந்து இறங்கி தாவீதும் அவரோடு இருந்தவர்களும் சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருந்த பகூரிம் என்ற ஊரை வந்தடைந்தார்கள்.
அங்கு சவுலின் குடும்பத்தைச் சேர்ந்த சிமேயி என்ற மனிதன் தாவீதையும் அவன் படைகளையும் சபித்தான். தாவீது அதனை பொறுமையுடன் ஏற்றுக்கொண்டார். அதே சமயத்தில்தான் அப்சலோமோன் எப்ரோனிலிருந்து எருசலேமிற்கு திரும்பி வந்தான். அதாவது தாவீது கிட்டத்தட்ட 3 முதல் 4 கிலோமீட்டர் தொலைவை கடந்திருந்த போது. அப்போது அகிதோபேல் அவர் தகப்பனார் விட்டு சென்ற மறுமனையாட்டிகளுடன் அவரை சேரும்படிக்கும் அதற்குள் தான் 12,000 பேருடன் சென்று தாவீதை கொன்று போடுவேன் என்று ஆலோசனை கூறுகினான். தேவன் அகிதோபேலின் 2ஆம் ஆலோசனையை நடக்கவிடவில்லை. அவரின் முதல் ஆலோசனையின்படியே அப்சலோம் செய்தார். அவ்வாறு தாவீதிற்கு நாத்தான் தீர்க்கதரிசி கூறிய தண்டனை நிறைவடைந்தது. அகிதோபேல் தான் கூறின 2ஆம் ஆலோசனை நடக்கவில்லை என்பதால் தற்கொலை செய்து கொண்டார். பின் தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் யூதாவின் வனாந்தரத்தை கடந்து எரிகோவின் பாலைவனம் பகுதியில் வந்தடைந்தனர். அந்த யூதா வனாந்தரத்தில்தான் நம் இரட்சகர் 40 நாள் உபவாசித்து சோதிக்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. பின் ஊசாவின் மூலம் எச்சரிக்கப்பட்டு யோர்தானை கடந்து மக்னாயிமுக்கு வந்தார்கள். அப்பொழுது அப்சலோமும் தன் படைகளை திரட்டி அங்கே வந்தான். அங்கு நடந்த யுத்தத்தில் அப்சலோம் கொல்லப்பட்டு தாவீது மீண்டும் ராஜாவானார். எந்த உப்பரிகையின் மேல் நின்று தாவீது பத்சேபாளை தவறாக பார்த்தாரோ அதே உப்பரிகையின் மேல் தான் அப்சலோமும் கூடாரம் போட்டு தாவீதின் மறுமனையாட்டிகளுடன் இணைந்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. தாவீதின் படைக்கும் அப்சலோமுக்கும் யுத்தம் நடந்த இடம் எப்ராயிம் காட்டுப்பகுதியாகும். அது தாவீது இருந்த மக்னாயிமிலிருந்து 6 முதல் 7 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருந்தது. அன்று இஸ்ரவேல் தேசத்தை சார்ந்தாக இருந்த மக்னாயிம் இன்று டெல் எட்ஜ் தஹப் என்ற பெயரில் ஜார்டன் நாட்டை சார்ந்துள்ளது. அங்கே தாவீதின் இன்னொரு கோட்டையும் இருந்தது. அப்போது ரப்பா பட்டணத்திற்கு ராஜாவாக இருந்த நாகாசின் இளைய மகன் சோஃபியும் தாவீதை ஆதரித்து தாவீதிற்கு உதவி வந்தார். தாவீது தன் மகனாகிய அப்சலோமிற்காக துக்கித்துக் கொண்டிருந்தார். அதனால் அந்த வெற்றி துக்கமாக மாறியது. பின் யோவாப் தாவீதை அழைப்பித்து ஒளிமுகவாசலிலே நிறுத்தினார். கீலேயாத் தேசத்தை சார்ந்த பர்சிலா என்ற 80 வயது செல்வந்தரும் சவுலின் குடும்பத்திற்கு விசுவாசமாக இருந்து யோனதானின் குமாரனாகிய மேவிபோசேத்தையும் பாதுகாத்து வந்த மாகீர் என்பவனும் தாவீதிற்கு உதவினார்கள். யூதா ஜனங்கள் தாவீதை மக்னாயிமிலிருந்து அழைப்பித்து தாவீதை மீண்டும் ராஜாவாக்கினார்கள். இஸ்ரவேல் ஜனங்களோ பென்யமீன் கோத்திரத்தை சார்ந்த சேபா என்பவனின் பேச்சை கேட்டு அவனை பின்பற்றிக் கொண்டு கலகம் பண்ணி பிரிந்து போனார்கள். அப்பொழுது அபிசாயிடத்தில் தாவீது கட்டளை கொடுத்து சேபாவை அழிக்கச் சொன்னார். மேலும் யோவாப் தாவீதின் சில கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் போனதால் அவனை அவன் பதவியிலிருந்து அகற்றி தன் இன்னொரு தங்கையாக இருந்த அபிகாயிலின் மகனும் அப்சலோமின் படைத்தலைவனாகவும் இருந்த அமாசாவை படைத்தலைவனாக்க வேண்டும் என்று எண்ணியிருந்தார். தன்னை கொல்ல தாவீதின் சேவகர்கள் வருகிறார்கள் என்று அறிந்த சேபா ஆபேல் பெத்மாக்கா என்னும் மற்றும் தற்போதைய டெல் அபில் எல் காம் என்று அழைக்கப்படுகிற ஊரிலே ஒளிந்து கொண்டான். பின் யோவாபின் சேவகர்கள் சேபா இருந்த பட்டணத்தை சூழ்ந்து கொண்டார்கள். பின் ஒரு புத்தியுள்ள பெண்ணின் ஆலோசனையை கேட்டு அப்பட்டணத்தார் சேபாவை கொன்று அவன் தலையை ஒப்புக் கொடுத்தார்கள். இவ்விதமாக பிக்ரியின் மகனாகிய சேபாவின் கிளர்ச்சி முடிந்ததும் மீண்டும் தாவீதை முழு இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக்கினார்கள். பின் தாவீதின் நாட்களில் 3 வருட கடுமையான பஞ்சம் உண்டானது. தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் விசாரிக்க அது கிபியோனியர்களை சவுல் கொன்றதால் உருவானது என்று தேவனால் அறிவிக்கப்பட்டார். பின் தாவீது கிபியோனியர்கள் கேட்டுக்கொண்டதின்படியே சவுலின் 7 குமாரர்களை ஒப்புக்கொடுக்கவே தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டது. பின் பெலிஸ்தியருடன் போர் நடந்தது. வயது சென்ற தாவீதும் அப்போருக்கு சென்றிருந்தார். அப்போது சோர்ந்திருந்த அவரை இஸ்பிபெனோப் என்ற ராட்சத பிறவியானவன் கொல்ல நெருங்கினான். பின் அபிசாய் அவருக்கு துணையாக நின்று இஸ்பிபெனோபை கொன்றார். அதுதான் தாவீது செய்த கடைசி யுத்தம் என்பது குறிப்பிடத்தக்கது. அதற்கு பின் நடந்த யுத்தங்களில் ராட்சத பிறவிகளான பெலிஸ்தியர்கள் தாவீதின் சேவகர்களால் கொல்லப்பட்டார்கள். பின் தாவீது சங்கீதம் 18 இயற்றி தேவனை துதித்தார். தன் கடைசி நாட்களை நெருங்கியிருந்த தாவீது தான் சென்ற இடமெல்லாம் ஒன்றிலும் தோற்காமலும் தான் 1,00,000 கிலோமீட்டருக்கும் அதிகமான எல்லை பரப்பை ஆட்சி செய்து வந்ததாலும் தன் உள்ளத்திலே பெருமை கொண்டிருந்தான். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்ட சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி தாவீதுக்குள் புகுந்து அவன் எல்லையிலுள்ள யுத்த வீரர்களை கணக்கு பார்க்கும்படி ஏவப்பட்டார். அதனால் தன் படைத்தலைவனாகிய யோவாபை நோக்கி அவர் எல்லையில் உள்ள அனைத்து யுத்த வீரர்களையும் கணக்கிடும்படி கட்டளையிட்டார். அவரின் நோக்கத்தை அறிந்த யோவாபிற்கும்
இது அருவருப்பாக தெரிந்தது. இருப்பினும் ராஜாவின் கட்டளை மீறப்படாதபடி அவன் அதை செய்ய புறப்பட்டு 9 மாதம் மற்றும் 20 நாட்களுக்குப் பின் தொகையை தாவீதிற்கு ஒப்புவித்தான். அந்த முடிவு அக்கால கட்டத்தில் அதிக இராணுவ வீரர்களை கொண்ட நாடு என்று காட்டியது. ஆடுகளின் பின்னே அழைந்த தாவீதை சிங்கத்திடமிருந்தும் கரடியிடமிருந்தும் கோலியாத்திடமிருந்தும் காப்பாற்றி அவன் சென்ற இடமெல்லாம் அவனுக்கு வெற்றியை கொடுத்த கர்த்தரையே அவர் பலன் என்று எண்ணாமல் இப்போது அவரின் நம்பிக்கையை அவரின் யூத வீரர்களின் மேல் வைக்கும் விதமாக செய்த இந்த காரியத்தின் மித்தம் கர்த்தரின் கோபம் பற்றி எரிந்தது. தாவீதும் தான் மதீனமாய் செய்த அந்த காரியத்தின் மித்தம் மிகவும் வருந்திக் கொண்டிருந்தார். காலமே கர்த்தர் காத் என்ற தீர்க்கதரிசிக்கு கட்டளை கொடுத்து தாவீது செய்த அந்த பாவத்திற்காக சோதனையும் அதனால் வரும் கிருபையையும் குறிக்கும் 3 என்ற பொருள் படக்கூடிய 3 வாதைகளை தாவீதின் முன் வைத்து அதில் ஒன்றை தேர்வு செய்யும்படி கூறினார். ஆனால் இம்முறை அவர் தன் படைபலத்தையோ தன் செழிமையையோ நம்பாமல் 3 நாளைக்கு கர்த்தரே என்னை தண்டிக்கட்டும் என்று கூறினார். தாவீது தானிலிருந்து பெயர்செபா மட்டும் எந்த யுத்த வீரர்களை கணக்கு பார்த்தாரோ கர்த்தர் தன் தூதனுக்கு கட்டளை கொடுத்து அவர்களை கொல்லும்படி கூறினார். அவ்வாறே தேவதூதன் யுத்த வீரர்களை நோயினால் வாதிக்க 70,000 பேர் வரை இறந்தார்கள். அவ்வாறு அந்த சங்கார தூதன் எருசலேமை அழிக்க தன் கையை நீட்டியபோது கர்த்தர் மனஸ்தாபப்பட்டு அவனை நிறுத்தச் சொன்னார். தேவதூதனும் அவ்வாறே நிறுத்தினான். அப்போது தேவதூதன் நின்ற அந்த இடமானது எபூசியனாகிய அர்வனாவின் கோதுமையை பதரிலிருந்து பிரித்தெடுக்கும் களத்திற்கு நேரே இருந்தது. அதாவது எருசலேமில் தாவீதின் கோட்டைக்கு அருகில் இருந்த மோரியா மலையின் மீது இருந்தது. பின் கர்த்தர் காத் என்ற தீர்க்கதரிசியின் மூலமாக தனக்கு இட்ட கட்டளையின்படியே தாவீது 50 சேக்கல் நிறையுள்ள வெள்ளியை எபூசியனாகிய அர்வனாவிடம் கொடுத்து அந்த இடத்தை வாங்கி பலிபீடம் கட்டி பலியிட்டு வேண்டுதல் செய்தார். அப்போது வாதை நீங்கிற்று. மிக துல்லியமாக அதே இடத்தில்தான் அவர் குமாரனாகிய சாலமோனும் ஆலயம் கட்டினார். ஆபிரகாமின் விசுவாசம் சோதிக்கப்பட்டதும் அந்த இடத்தில்தான், அந்த இடத்தின் மிக அருகேதான் நம் இரட்சகரும் சிலுவையில் அறையப்பட்டார் என்பவைகள் குறிப்பிடத்தக்கது. தன் சிறு வயதிலிருந்து தேவன் மேல் வைராக்கியமாகவும் பக்தியாகவும் இருந்து மேலும் பல பாடல்களை பாடியிருந்த தாவீது தன் ஓட்டத்தை வெற்றியாக முடித்து தனது 70வது வயதில் மரித்தார். கர்த்தர் தாமே உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவாராக. ஆமேன்.